பொங்கல் பண்டிகை வந்தாச்சு. புது துணி வாங்கியாச்சு. இன்னும் பொங்கலை பொங்க வைக்கிறதா பாக்கி. சரி, இப்போ இந்த பொங்கல் ஏன் நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்? ஏன்னா இது விவசாயம் சார்ந்த, மண் சார்ந்த, அடையாளம் சார்ந்த பண்டிகை. அதனாலதான் தமிழர்களுக்கு இது தனித்துவமான பண்டிகையா இருக்கு. அதெல்லாம் சரி, ஆனா இந்த பொங்கலுக்கு என்ன பேச போறோம்? பொங்கலை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நம்ம பண்ற விஷயங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்குது, இன்னும் ஆரோக்கியமா நம்ம பொங்கல் எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். சரி, பொங்கல் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கொம்பு மஞ்சள், பூசணிக்காய், 11 வரையான காய்கறிகள், இது எல்லாமே தான் நம்ம ஞாபகம் வருது. இவங்க சொன்னதை தவிர உங்களுக்கு வேற என்னெல்லாம் ஞாபகம் வருது? மாடு, போகி, ரிலேட்டிவ்ஸ், காண பொங்கல், இதெல்லாம் ஞாபகம் வருது. சூப்பர். நம்ம இன்னைக்கு இதையெல்லாம் பத்தி தான் பேச போறோம். சரி, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? போகி சூப்பர், போகிலேருந்து ஆரம்பிக்கலாம். போகி வந்து பொங்கலோட முதல் நாள். போகி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? காலையில் ஏஞ்சி பழைய துணிகள் எல்லாம் நம்ம எரிப்போம். அது கூடவே நம்ம வீடை மொத்தமா சுத்தம் செய்வோம். அருமையா சொன்னீங்க. இந்த போகியோட முதல் மெசேஜே வந்து வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டாலே எந்த நோய் தொற்றுகளும் வீட்டுக்குள்ள அண்டாது. ஸோ உங்களோட முதல் மெசேஜ் சுத்தம், சுகாதாரம். வாவ், பொங்கலோட முதல் நாளே களை கட்டுதே. சூப்பர், இன்னும் மேலே சொல்லுங்க. அடுத்த நாள் தைத்திருநாள். அன்னைக்கு வந்து சூரியனுக்கு நம்ம நன்றி சொல்ற நாள். நம்ம அன்னைக்கு பொங்கல் பொங்கி சூரிய பகவானுக்கு படைப்போம். கொம்பு மஞ்சள், 11 வகையான காய்கறிகளில் சமைச்சு இதெல்லாமும் படைப்போம். அதுக்கப்புறம் கரும்பையும் படையெல்லாம் வைப்போம். அப்போ இப்போ நாம இந்த பூசணிக்காயில என்ன நன்மை இருக்கு, கரும்புல என்ன நன்மை இருக்கு, அப்புறம் இந்த காய்கறிகள் எல்லாம் என்னென்ன நன்மை இருக்குன்னு பார்க்க போறோம். அதுதான் இல்லை, இதை பற்றியெல்லாம் டேப் அறுந்து போகிற அளவுக்கு நம்ம பேசியாச்சு. நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது ஹாப்பியஸ்ட் ஹெல்த்தில். அந்த லிங்க்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆடியன்ஸாக கொடுக்க போகிறோம். அப்போ இப்போ எதை பற்றி தான் பேச போகிறோம்? பொறுமை, உங்கள் ஆர்வம் புரியுது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சரி, சொல்லுங்க. வழக்கமாக மற்ற பண்டிகைகளில் நம்ம வீட்டுக்குள்ளே படையல் வைப்போம், வீட்டுக்குள்ளே சமைப்போம். ஆனால் அந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து வெளியே சமையல் பண்ணுவோம், வெளியே பொங்கல் வைப்போம். சூரிய பகவானுக்கு வெட்ட வெளியில் படையலை கொடுப்போம். என்னது, வெட்ட வெயில் இல்லையா? நாங்கெல்லாம் வீட்டில் தானே வைக்குவோம். நீங்கள் கிராமங்களில் போயிட்டு பாருங்க, இன்னைக்கும் படையல் வந்து வெளியே தான் வைக்கிறாங்க, பொங்கல் வெளியே தான் பொங்குறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதில் என்ன நன்மை இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ அதுக்கு தான் வரேன். இந்த காலத்தில் வைட்டமின் டி குறைபாடு நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா யாருமே சூரிய ஒளியில நிற்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் பொங்கல் அன்னைக்கு வெட்ட வெளியில் சூரிய ஒளி கீழே பொங்கல் வச்சு படைக்கும்போது நீங்கள் பொங்கல் சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வெயிலில் நிற்பீங்க. ஸோ இதனால் 2 விஷயம் நடக்குது. 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு சுவையான பொங்கலும் கிடைக்கும், வைட்டமின் டியும் கிடைக்கும். வெரி நைஸ். கரெக்ட். ஸோ இதுதான் பொங்கலுக்கு நம்ம கொடுக்குற 2வது மெசேஜ். அருமையான மெசேஜாக இருக்கு. மெசேஜ் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? கண்டிப்பா. நீங்கள் கண்டிப்பா பண்ணுவேன். ஆமா, நீங்க வீட்ல பொங்கலை மண்பானையில வைக்கிறதா சொன்னீங்க. ஆனா எங்க வீட்ல நாங்க எவர் சில்வர் பாத்திரத்துல வைக்கிறோம். நீங்கள் மண்பானையில் சமைக்கிறதோட நன்மை தெரிஞ்சா பொங்கல் அன்னைக்கு மட்டும் கிடையாது, தினமுமே பானையில் தான் சமைப்பீங்க. அதில் அவ்வளோ நன்மை இருக்கு. அப்படி என்ன நன்மை இருக்கு? 1 2 நன்மைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அன்பே 1 2 சொல்லுங்க, வீடியோ லென்த் தான் தாங்காது. சரி புரியுது. பாட்டவே படிச்சிட்டீங்களா நீங்களும்? ஆமா. சூப்பர். சரி, விஷயத்துக்கு வாங்க. இந்த வர பானையில சமைக்கிறதால நிறைய நன்மை இருக்கு. முதல் நன்மை வந்து நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல இருக்க ஊட்டச்சத்துக்கள் அப்படியே தங்கும். எப்படின்னா, பானையில மைன்யூட் போர்ஸ் இருக்கு. இந்த போர்ஸ் என்ன பண்ணும்னா, நம்ம சமைக்கும் போது அதுல இருக்க வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் ஈவனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். அதனால அந்த சமைக்கிற உணவுல ஈரப்பதம் அப்படியே தங்கும். இதனால அது இருக்க ஊட்டச்சத்துக்கள் பாதிப்படையாது. ஆனா நீங்க எவர்சில்வர் பாத்திரத்துல சமைக்கும் போது என்ன ஆகும்னா, சூடு அதிகமாயிட்டு அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து சிதஞ்சிடும். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு. உதாரணமா சொன்னோம்னா, பானையில பாஸ்பரஸ், அயர்ன் போன்ற நிறைய மினரல்ஸ் இருக்கு. நீங்க அதை சமைக்கும் போது அதுல இருக்க மினரல்ஸ் வந்து உணவுல கலந்து உணவோட ஊட்டச்சத்து தன்மை வந்து அதிகரிக்கும். இது அருமையான விஷயமா இருக்கு. அருமையான விஷயமா இருக்குல்ல? ஆமா. கடைசியா ஒரே நம்ம சொல்றேன், நீங்க 2 கேட்டீங்க, நான் 3 சொல்றேன். சொல்லுங்க. 3வது நன்மை என்ன தெரியுமா? அந்த பானையோட தன்மை வந்து ஆல்கலைன். நம்ம சமைக்கிற உணவுல ஆசிட்ஸ் இருந்தா அந்த ஆல்கலைன் தன்மை வந்து ஆசிட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி உணவு வந்து பேலன்ஸ் ஆகும். அதை சாப்பிடும்போது உங்களுக்கு எளிதா ஜீரணமாகும். நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரவே வராது. வாவ், சூப்பர்.
சரி, மாட்டு பொங்கலுக்கு வந்துடலாம். வந்துடலாமா? ம். ஓகே. மாட்டு பொங்கல் சொன்னாலே எனக்கு ஞாபகம் வரும் ஜல்லிக்கட்டு தான். ஜல்லிக்கட்டுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஃபிட்னஸோடைய முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது. ஓகே. ஜல்லிக்கட்டுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாருமே நம்ம அதுக்காக தனி பயிற்சி எடுப்பாங்க. ம். ஸோ ஜல்லிக்கட்டுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க தான் வந்து ஃபிட்டா இருக்கணும்னு கிடையாது. அந்த ஃபிட்னஸ் எல்லாருக்குமே அவசியம். ஸோ இந்த மாட்டு பொங்கல் சொல்ற மெசேஜ் ஃபிட்னஸ் சம்பந்தமா நம்ம தமிழ் சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. உங்க யூடியூப் சேனல் இல்லையா? ஆமா. ஓகே. அதை பார்த்து இன்னைக்கே உங்க ஃபிட்னஸ் ஜேர்னியை ஆரம்பிங்க. கண்டிப்பா. இப்போ பொங்கலோட கடைசி நாளான காணும் பொங்கலுக்கு வருவோம். பொங்கலோட கடைசி நாள் காணும் பொங்கல் சொல்லிட்டு ஆமா. சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஆ. ஆனா அந்த காணும் பொங்கல் தான் ஹைலைட். சரி. ஏன்னா இந்த டிஜிட்டல் காலத்துல எல்லாரும் மொபைலையே மூழ்கி இருக்காங்க. யாரும் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறதே கிடையாது. ஆமா. இந்த காணும் பொங்கல் வந்து உங்க உறவினர்களை போய் சந்திச்சு பேசி பழகிற ஒரு நாளா இருக்கும். சூப்பர். இதுல என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க மன அழுத்தம் குறையும். பெரிய விஷயம் இல்லையா? நிறைய பேர் மன அழுத்தத்தால தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஆமாமா. ஸோ காணும் பொங்கலோட மெசேஜ் உங்க உறவினர்களை நேர்ல போய் பாருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நீங்க இவ்வளவு பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. சொல்லுங்க. நம்ம பொங்கல் என்ன பண்றோம்? சர்க்கரை சேர்க்கிறோம், வெல்லம் சேர்க்கிறோம், அரிசி சேர்க்கிறோம். இதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லையா? இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களால நிறைய எடுத்துக்க முடியாது. அதனால நீங்க இந்த பொங்கலை அளவான இதுல எடுத்துக்கிட்டு கூட நம்ம 11 வகையான காய்கறிகள் சமைக்கிறோம். அதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிட்டா நம்ம ஃபைபர், ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பேலன்ஸ் ஆகி நம்ம ஹெல்த்தோ இந்த பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஆக்சுவலி ரொம்ப ஸ்டீம்ல பண்ணுவோம் இல்ல? இப்போ கக்களாக்க கூட ஸ்டீம்ல தான் பண்ணுவோம். கிழங்கு, அப்புறம் வெள்ளரிக்காய். ஸோ ஐ திங்க் அந்த புரோட்டீன் ஃபைபரோட பேலன்ஸ் நல்லா கிடைக்கும் இல்லையா? ஆமா. கூடவே நம்ம பச்சை அரிசிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம வந்து சிறுதானியங்கள் மில்லட்ஸை வந்து சேர்த்து பொங்கலை பண்ணலாம். இது நல்லா சூப்பர். இருக்கு. நீங்க ஏதாவது அடிஷனலா சொல்ல வேண்டியிருக்கா? ஆமா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். பொங்கல் வெயிட்டிங். எல்லாருக்கும் அதான் வெயிட்டிங். போலாமா? போகலாம். போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கல்.